கூட்டம் இல்லாதால அந்த தொகுதியினுடைய சுற்றுப்பயணத்தை மட்டும் மாத்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. உடனே ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனையாக அதை மாற்றி அவர் ஏதோ இதுல பின்னால் ஏதோ எதுவுமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பது எங்கள் அத்தனை பேருடைய விருப்பம். நாங்க சொல்றோம், இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, டெல்லி கிட்ட இருக்கு. ஏன் விருப்பம் என்னோட சகோதரர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ஆனால் காலத்தினுடைய கொடுமை காரணமாக அவர் இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகரோடு சேர்ந்து நிற்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இணைந்திருக்கிறார்கள், பலமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களுடைய குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு எதிரான கொடுமைகளை பற்றி பேச முடியாத காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருக்கு யார் தொங்கு சதையாக இருக்கிறார்கள் என்பதை சட்டப்பேரவையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி சீக்கிய சமுதாயத்தை கேவலப்படுத்தியிருக்கார். Yes, it is not the first time that Congress leader is targeting the Sikh community. So it is in the DNA of Congress of targeting the Sikh community and contributed immensely for the nation building. So this shows his poor mindset and understanding about the Sikh community. எங்களோட கூட்டணி பலமான கூட்டணிங்க. இத பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள், பகுதி செயலாளர் எல்லாம் ஒன்னா நிக்கலாம். That would be decided by the central party.